ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களுக்காக பாமக ராமதாஸ் அவர்கள் செய்துள்ள நெகிழ்ச்சி சம்பவம். அது மட்டும் இல்லாம தாவேகாவுடன் கூட்டணி வைக்கிறதா பாமக ராமதாஸ் அவர்கள். இதை பத்தி நம்ம வீடியோக்களை போய் டீட்டெயிலா வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தோட எந்த கட்சி கூட்டணி வைத்தா நல்லா இருக்கும், அன்புமணி அவர்கள் தாவேகா கூட இணைந்தா நல்லா இருக்குமா இல்ல அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, டிவிகே கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ந்து சனிக்கிழமை சுற்றுப்பயணத்தை நடத்திட்டு வராங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது வரும் 27ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல பிரச்சாரம் செய்ய போறாங்க. இதற்காக கரூர்ல அனுமதி கேட்டு மனு ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. அதே நாள்லதான் பாமக அன்புமணி அவர்களும் கரூர்ல நடைபயணத்திற்கு அனுமதி கேட்டு மனு வந்து கொடுத்திருந்தாங்க. இதனால 27ஆம் தேதி தளபதி விஜய் அவர்களோட சுற்றுப்பயணத்திற்கு சிக்கல் எழுந்திருந்தது. இதனை அறிந்த அன்புமணி அவர்கள் 27ஆம் தேதி நடைபெறவிருந்த நடைபயணத்தை 28ஆம் தேதிக்கு மாற்றியுள்ளதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. தற்போது வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் மற்றும் பாமக தரப்பில் இருந்து கூட்டணி குறித்து எந்த ஒரு அப்டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா வெளியிடல. இருந்தாலும் இந்த இரண்டு கட்சியும் இணைய வாய்ப்பு இருப்பதாக வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுகிறது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்பா. ஓகே அன்பா, வரும் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாங்க. அன்புமணி அவர்களை வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்திருக்காங்க. இதற்கு ரீசன் என்னவாக இருக்கும், இரண்டு பேரும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.